ஹாய் மக்களே, ஹாப்பி சண்டே டு ஆல். ஸோ சண்டேனாலே கண்டிப்பாக நான்வெஜ் தான் எல்லார் வீட்லேயும் இருக்கும். அன்னைக்கு அப்படிதான் எங்கள் வீட்டில் மட்டன் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. காலையில் என் வீட்டுக்கார் எனக்கு சாத்துக்குடி ஜூஸ் போட்டு கொடுத்தாங்க. ஸோ சண்டேனாலே நாங்கள் ஜூஸ் மட்டும்தான் மார்னிங் எடுத்துப்போம். அதுக்கப்புறம் 1 வீக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். இன்னைக்கு நான் செய்ய போகிற டிஷ் பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி. இந்த மட்டன் பிரியாணிக்கு மசாலா எல்லாமே அரைச்சி பண்ணுவேன், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் என்னென்ன ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்க, எல்லாருமே உங்க மட்டன் பிரியாணிக்கு அடிக்ட் ஆயிருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. எப்பயும் போல பார்த்தீங்கன்னா பிரியாணி மசாலா தான் நான் போட போறேன். வெங்காயம், தக்காளி எல்லாமே ஆட் பண்ணிட்டு, தக்காளி மட்டும் கம்மியா போட்டுக்கோங்க மட்டன் பிரியாணில, அப்பதான் சூப்பரா இருக்கும். அந்த பொடியை ஆட் பண்ணும் போது அதுதாங்க கலரே கொடுக்கும். காஷ்மீர் மிளகா போடுறதுனால நான் எந்த ஃபுட் கலர்ஸுமே ஆட் பண்ண மாட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட், தயிர் எல்லாமே ஊத்திட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா தனியா குக்கர்ல வேக வச்சு இந்த மட்டனை எடுத்து ஊத்தி அந்த தண்ணி